ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் டெய்லி உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். பண்ணீங்களா? ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு பேசி பழகுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக வரும். ஸோ தட்ஸ் வை வி நீட் மோர் ப்ராக்டிஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. ஓகேவா? அதே மாதிரி நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், நடுவில் ஒரு சில சென்டென்சஸ் நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ யூ ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். புரிஞ்சுக்க நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் அதே லைனை நான் இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு தமிழ்லையும் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா அப்பதான் பேசி பழகுனாதான் இங்கிலீஷ் வருமே தவிர அதுக்கு வேற வழியே கிடையாது. பேசாம அமைதியா இருந்தா எப்படி நம்மளால பேச முடியும்? வி கான்ட் ஸ்பீக், ரைட்? ஸோ பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியான டாபிக். பிச்சு உதறிடுவீங்க இது மட்டும் தெரிஞ்சா இங்கிலீஷ்ல. ஓகேவா? அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு அசத்தலான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஓகேவா? ரைட். ஏன்னா நம்ம சேனல் பேரே இங்கிலீஷ் பேச ஆசையா அப்படின்னு தான் வச்சிருக்கோம். அந்த ஆசை இருந்தா மட்டும் போதும் உங்களால வந்து இங்கிலீஷ் கத்துக்க முடியும். ஆசையோட சேர்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ், அவ்வளவுதான். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா, தமிழ்ல நான் ஒரு சென்டென்ஸ் நான் இப்ப சொல்றேன். ஓகே, அதனாலதான் நீ படிக்கலையா? அதனாலதான் அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? அதுக்கு தான் அவன் இன்னைக்கு அழுதுட்டு இருந்தானா? அதனாலதானா அப்படின்னு கேட்போம் பாத்தீங்களா? அதனால் தானா, அதனால் தானா, அல்லது அதற்குத்தானா, அதற்குத்தானா. சோ இந்த மாதிரியான தமிழ் கேள்விகளை ஆங்கிலத்தில் எப்படி கேட்பது, இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க, ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நல்லா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நீ நேற்று ஃபங்க்ஷனுக்கு வரலையா? அதனாலதான் நீ சாப்பிடலையா? ஓ, அதுக்கு தான் நீ ஸ்கூலுக்கு போலையா? அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? இந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அதனால தானா அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு எப்படி கேட்கணும் அப்படின்னா, இஸ் தட் வை, இஸ் தட் வை, அதனால தானா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு குட்டி சென்டென்ஸ். அதனால தானா. அதுக்கப்புறம் வந்து எதனால வரலாம். அதனாலதான் நீ ஸ்கூலுக்கு வரலையா? அதனாலதான் நீ சாப்பிடலையா? அதனாலதான் அவன் அழுதுட்டு இருக்கானா? அதனாலதான் அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்களா? ஓகே, அதனாலதான் அவங்க இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடலையா? இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்க நிறைய சென்டென்சஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி பாசிட்டிவான கேள்வியும் கேட்கலாம். ஓ, அதுக்கு தான் அவங்க வந்தாங்களா? அதுக்கு தான் நீங்க இப்பவே சாப்பிட்டீங்களா? அதுக்கு தான் நீங்க இன்னைக்கு கிரிக்கெட் விளையாண்டீங்களா? அதனாலதான் நீ இன்னைக்கு உன் ஃப்ரெண்டை பாத்தியா? அதனாலதான் நீ அவனுக்கு கால் பண்ணியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான கொஸ்டின், நெகட்டிவான கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து ஈஸியா கத்துக்கலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து. ஓகேவா? ஸோ இந்த இஸ் தட் வை, அதனால தானா அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நவ் வி ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் மெனி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஓகே, நீங்க வந்து இது ஒரு பாடமா தயவு செஞ்சு படிக்காதீங்க. இங்கிலீஷை வந்து ஒரு பாடமா தான் நான் படிப்பேன் அப்படின்னு படிக்காதீங்க. ஸோ இங்கிலீஷை ஒரு மொழியா நம்ம கத்துக்கிறோம். கமெண்ட்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ணும்போது ஒரு லைன் வந்து நீங்க சென்டென்ஸ் வந்து நீங்க எழுதுறீங்க. ஓகே, இஸ் தட் வை, அதுக்கடுத்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நம்ம இனிமே வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ அதை பண்ணும்போது அதை சொல்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ யூ ஷுட் ரீட் அலவுட். ஸோ ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கீங்க, நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா அப்படியே ஒரு கிளாஸ் ரூம் மாதிரியே இமேஜின் பண்ணுங்க. நம்ம ஒரு யூடியூப்ல தான் நம்ம கத்துக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாம ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி ஒவ்வொரு சென்டென்ஸையும் வந்து கொஞ்சம் சத்தமா பேசி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, பண்ணுவீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன லாஜிக் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இஸ் தட் வை அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல இருக்கும். அதுக்கப்புறமா வரக்கூடியது எந்த சென்டென்ஸ் ஆனாலும் இருக்கலாம். அது பி வெர்பா இருக்கலாம், இல்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரக்கூடிய ஒரு சென்டென்ஸா இருக்கலாம், இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல வரக்கூடிய சென்டென்ஸா இருக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸ்ல வரக்கூடிய சென்டென்ஸா இருக்கலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரக்கூடிய சென்டென்ஸா இருக்கலாம். ஆனா அந்த சென்டென்ஸை அப்படியே போட்டுறணும். கேள்வி கேட்கும் போது நம்ம ஒரு சில நேரம் எப்பவுமே கேள்வி கேட்கும்போது ஒரு ரூல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் காஃபி, எனக்கு வந்து காஃபி பிடிக்கும். இதே கேள்வியை கேட்கும்போது எனக்கு காஃபி பிடிக்குமா? டு ஐ லைக் காஃபி? ஓகே, ஸோ யூ கேன் ஹெல்ப் மீ, நீ எனக்கு உதவ முடியும்.
நீ எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்கும் போது அந்த கேனை தூக்கி முன்னாடி போடுவோம். கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ கால் மீ, ஓகே, ஆர் தே பிளேயிங், அவங்க விளையாடிட்டு இருக்காங்களா, டூ யூ லைக் பீட்சா, ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ கேள்வி கேட்கும் போது அந்த ஆக்சிலரி வேர்பை தூக்கி முன்னாடி போடுவோம். ஆனா இங்க அதை நீங்க பண்ணக்கூடாது. அந்த சென்டென்ஸை அப்படியே போட்டுறோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இங்க பாருங்க, அதனாலதான் நீ சோகமா இருக்கியா, அதனால்தான் நீ சோகமாக இருக்கிறாயா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேவா? இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கறது? அதனாலதான் நீ சோகமா இருக்கியா. ரொம்ப ஈஸி. நான் சொன்ன லாஜிக்க அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அதனால்தான் கொஸ்டின் மார்க் இருக்கு, அதனால தானா அப்படின்னு அர்த்தம், ரைட்? சோ ஃபர்ஸ்ட் இஸ் தட் why, போட்டீங்களா? இப்போ அடுத்து என்ன லைன் இருக்கு? நீ சோகமாக இருக்கிறாயா. இந்த கொஸ்டினை கட் பண்ணிருங்க, ஏன்னா அதுக்குதான் முன்னாடியே போட்டோம். இஸ் தட் ஒய்னா அதனால் தானா. இப்போ நீ சோகமாக இருக்கிறாய், அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நீ சோகமா இருக்க, அதை எப்படி சொல்லுவீங்க? யூ ஆர் சேட், பி வெர்ப் இல்லையா? சோ யூ ஆர் சேட், அதை அப்படியே போடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. So don't forget to put the question mark at the end of the sentence because this is an interrogative sentence. கேள்வி வாக்கியம். ரீட் பண்ணி பாருங்க. Is that why you are sad? Is that why you are sad? அதனாலதான் நீ சோகமா இருக்கியா. இதே கேள்வி கொஞ்சம் மாத்தி கேட்கலாமா? அதனாலதான் அவன் சந்தோஷமா இருக்கானா. சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. அதனாலதான் அவன் சந்தோஷமா இருக்கானா. அதனால்தான் அவன் சந்தோஷமாக இருக்கிறானா. எல்லாருமே ஆன்சர் பண்ணணும், யாரும் அமைதியா இருக்க கூடாது. அதனாலதான் அவன் சந்தோஷமா இருக்கானா. சம்திங் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் ஹிஸ் லைஃப், அவனோட வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனாலதான் அவன் சந்தோஷமா இருக்கானா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஓகேவா? சோ அந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? சோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் அதனாலதான், லாஸ்ட் கொஸ்டின் இருக்கு. சோ அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? இஸ் தட் why. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்க பாருங்களேன். அதாவது that's why அப்படின்னா வந்து அதனால்தான் அப்படின்னு அர்த்தம். that's why அப்படின்னா அதனால்தான். that's அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? that is why அப்படின்னா அதனாலதான் அப்படின்னு அர்த்தம். அதனால தானா அப்படின்னு கேள்வியா கேட்கும் போது இந்த இஸ்ஸ தூக்கி முன்னாடி போட்டிருக்கீங்க. அதனாலதான் is that why அப்படின்னு கேட்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து இந்த லைனை அப்படியே போட்டுறோம். இந்த ஆக்சிலரி வெர்ப்லாம் தூக்கி முன்னாடி போட மாட்டோம், ஆல்ரெடி இங்க போட்டாச்சு. Do you remember? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஓகே, சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டீங்க, வெரி குட். ரைட், எப்படி சொல்லலாம்? இஸ் தட் why, இஸ் தட் why. இப்ப பாருங்க, அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் சந்தோஷமா இருக்கான்ப்பா, அப்ப எப்படி சொல்லலாம்? அவன்னா இங்கிலீஷ்ல என்னது? he. அவன் சந்தோஷமா இருக்கானா he is happy, அவ்வளவுதான், அப்படியே போடுங்க. கொஸ்டின் மார்க்க மறந்துடாதீங்க. ரீட் பண்ணுங்க. இஸ் தட் why he is happy? அதனாலதான் சந்தோஷமா இருக்கானா. Your expression is also very important. Your expression speaks a lot more than your words. Already I told you, right? So உங்களுக்கு கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சொல்லி பாருங்க. இஸ் தட் why he is happy? அதனாலதான் சந்தோஷமா இருக்கானா. ஆனா இதை நீங்க சொல்லும் போது அந்த மாதிரி சந்தோஷமா சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க வந்து சேடான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க. அப்ப எப்படி சொல்லலாம்? இஸ் தட் why you are sad? ஓ, அதனாலதான் நீ கவலையா இருக்கியா. பாத்தீங்களா, எக்ஸ்பிரஷன் மாறுது பாத்தீங்களா? ஈஸியா இருக்கா? இது என்ன பெரிய விஷயமா? இது வந்து பி வேர்ப்ஸ், அதாவது இந்த மாதிரிலாம் போடுறோம் பாத்தீங்களா, அதாவது மெயின் வேர்பே கிடையாது, இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பி வேர்ப்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, பார்க்கலாமா? ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? இங்க பாருங்க. அதனால்தான் அவர்கள் வருகிறார்களா. ஓகே, அதனாலதான் அவங்க வராங்களா, அதனாலதான் அவங்க வராங்களா.
இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் நான் டென்சஸ் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நான் ரிப்பீட் பண்ண போறது கிடையாது. அதை ஞாபகம் வச்சு நீங்க ஆன்சர் தான் பண்ண போறீங்க. எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, அதனால் தானா, அதனால் தான் இங்க இருக்கு, இங்க கொஸ்டின் மார்க் இருக்கு. அதனால தானா, அதை எப்படி சொல்லுவீங்க? இஸ் தட் ஒய். நீங்களாவே ஆன்சர் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். இஸ் தட் ஒய், இதை நான் எழுதிடுறேன். ஸோ திஸ் இஸ் காமன், ரைட்? ஸோ இஸ் தட் ஒய் அவங்க வராங்களா? அவர்கள் வருகிறார்கள், அது என்ன டென்ஸ்? அவங்க வர்றாங்க, இட் ஹேப்பன்ஸ் ரைட் நவ், அது இப்ப நடக்குது. ஸோ வாட் டென்ஸ் இட் இஸ்? அது என்ன டென்ஸ்? இட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவங்க வராங்க. ஸோ அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே கம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. இஸ் தட் வாய் தே கம்? இஸ் தட் வாய் தே கம்? அதனாலதான் அவங்க வராங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே இது ஒரு சின்ன மாற்றம் இதுல நம்ம வந்து கொடுக்கலாமா? இங்க பாருங்க, அதனாலதான் அவங்க வரலையா, அதை எப்படி சொல்லுவீங்க? நெகட்டிவ். அதனால்தான் அவர்கள் வரலையா, பேச்சு வழக்கில் எழுதியிருக்கேன். அதனாலதான் அவங்க வரலையா. இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. சொல்லலாமா? இங்க பாருங்க, ஸோ அதனால தானா, அதுக்கு வந்து இஸ் தட் ஒய் போட்டீங்க. ஓகே, அவர்கள் வரலையா, அவர்கள் வரவில்லையா, அதை எப்படி சொல்லலாம்? தே கம் அப்படின்னு இருக்கா, தே கம் அப்படின்னா வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதுல நெகட்டிவ் எப்படி சொல்லுவீங்க? தே டோன்ட் கம். அவ்வளவுதான், இந்த டோன்ட் போடுறீங்க, கம், தட்ஸ் இட். இஸ் தட் ஒய் தே டோன்ட் கம்? அதனாலதான் அவங்க வரலையா. இதே இது அதனாலதான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்களா, அதை எப்படி சொல்லுவீங்க? அதனாலதான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்களா. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அதனால்தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா. அதனாலதான் அவங்க வந்துட்டு இருக்காங்களா, வந்து கொண்டிருக்கிறார்களா. கண்டினியூஸ் டென்ஸ், அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? அதனால்தான். இஸ் தட் ஒய், இஸ் தட் ஒய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதை எப்படி சொல்லுவீங்க? அவங்க வந்துட்டு இருக்காங்க, they are coming, they are coming. முடிஞ்சு போச்சு. சொல்லி பாருங்க, இஸ் தட் ஒய் they are coming? அதனாலதான் அவங்க வந்துட்டு இருக்காங்களா. இதுலயே வந்து ஒரு சின்ன மாற்றத்தை நான் சொல்லட்டுமா? அதனாலதான் அவங்க வந்தாங்களா, அதனால்தான் அவர்கள் வந்தார்களா. இங்க வருகிறார்களா அப்படின்னு இருக்கு, அதை கொஞ்சம் மாத்தி வந்தார்களா அப்படின்னு கேட்கிறோம். இது என்ன டென்ஸ்? அதனாலதான் அவங்க நேத்து வந்தாங்களா, அதனாலதான் அவங்க நேத்து வந்தாங்களா. என்ன டென்ஸ் இது? வெரி குட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அவர்கள் வந்தார்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? So just you have to use the past form of verb. அவர்கள் வந்தார்கள். கம்மோட past form என்ன? come, came. ஓகே, முடிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க வந்தாங்களா. Is that why they came? அதனாலதான் அவங்க வந்தாங்களா. Is that why they came? இதே அந்த நேத்துங்கிற வார்த்தை எப்படி சேர்ப்பீங்க? அதனாலதான் அவங்க நேத்து வந்தாங்களா. Is that why they came yesterday? அதனாலதான் அவங்க நேத்து வந்தாங்களா. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? Is it easy to understand? ஸோ நான் வந்து உங்களை ரொம்ப குழப்ப விரும்பல. இஸ் தட் ஒய் போடுறீங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே எழுதுறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ்னா நெகட்டிவ் சென்டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ்னா கண்டினியூஸ் டென்ஸ், அவ்வளவுதான். இப்போ இதே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி கேள்வி கேட்கறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். இதுக்கு எப்படி சார் பதில் சொல்றது, அதுவும் நீங்க கேட்பீங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்றது, சொல்லி தட்டுமா? இங்க பாருங்க, யாராவது கேட்கறாங்க, இஸ் தட் ஒய் தே கம்? அதனாலதான் அவங்க வராங்களா. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் தெரியுமா? ஷார்ட்டா, எஸ் தட்ஸ் ஒய். நோட் பண்ணிக்கோங்க, எஸ் தட்ஸ் ஒய். ஆமா, அதனாலதான். எஸ் தட்ஸ் ஒய், எஸ் தட்ஸ் ஒய். தட்ஸ் ஒய் அப்படின்னா அதனாலதான் அப்படின்னு அர்த்தம்.
இந்த இசத்துக்கு முன்னாடி போட்டீங்கன்னா இஸ் தட் வைனா அதனால தானா அப்படின்னு அர்த்தம், கேள்வி வாக்கியம். ஓகே, வேற விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஸ் தட்ஸ் அ ரீசன். எஸ் தட்ஸ் அ ரீசன், ஆமா அதான் காரணம். இதே இது இல்லைன்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? நோ தட்ஸ் நாட் வை. ஸோ நாட் சேர்த்திருக்கீங்க, அவ்வளவுதான். இப்ப கேக்குறாங்க இஸ் தட் வை தே கேம் எஸ்டர்டே, அதனாலதான் அவங்க நேற்று வந்தாங்களா? ஆமா அப்படின்னா எஸ் தட்ஸ் வை அப்படி சொல்லலாம். இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்? எஸ் தட்ஸ் அ ரீசன். வேற விதமா எப்படி சொல்லலாம்? எஸ் ரியலி. ஓகே, ஸோ எஸ் எக்ஸாக்ட்லி, எஸ் தட்ஸ் கரெக்ட். இந்த மாதிரி எதுனாலும் சொல்லிக்கலாம். பட் இது வந்து காமனா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? நோ தட்ஸ் நாட் வை. நோ தட்ஸ் நாட் வை. அல்லது எப்படி சொல்லலாம்? நோ தட்ஸ் நாட் த ரீசன். அல்லது நோ நாட் ரியலி, அப்படி இல்லை, ரைட்? அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். பட் இது வந்து காமனா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, காமனான விஷயம். இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா இப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட் போட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஈஸியா இருக்கா? ஸோ இதே மாதிரி தான் இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க, நான் கேள்வி கேட்பேன். ஓகே, அதனால்தான் அவனுக்கு வேலையில் ஆர்வம் இல்லையா? அதனாலதான் அவனுக்கு வேலையில ஆர்வம் இல்லையா? ஸோ ஜாப்ல வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ கேட்குறாங்க அதனாலதான் அவனுக்கு வேலையில ஆர்வம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு ஆன்சர் பண்ணா மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்க ஆன்சர் பண்றதா எனக்கு சந்தோஷம். ஓகேவா? அஸ் டீச்சரா அதான் ஹாப்பி இல்லையா? ஓகே, எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதனால தானா? ஸோ இஸ் தட் வை? இஸ் தட் வை அவனுக்கு வேலையில் ஆர்வம் இல்லை? இது எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு வேலையில ஆர்வம் இல்லை. ஆர்வத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல? இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு வேலையில ஆர்வம் இல்லை, இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அவன் அப்படின்னா he is not interested. ஸோ he is not interested அப்படின்னா அவனுக்கு வேலையில அவனுக்கு ஆர்வம் இல்லை. எதுல? வேலையில், in the job. அவ்வளவுதான். Is that why he is not interested in the job? அதனாலதான் அவனுக்கு வேலையில ஆர்வம் இல்லையா? இதுக்கு நீங்க ஆமான்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? ஆமா. எப்படி ஷார்ட்டா சொல்லுவீங்க? ஆமா அதனாலதான். அதை எப்படி சொல்லுவீங்க? எஸ் தட்ஸ் வை. எஸ் தட்ஸ் வை. இப்ப அது இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? நோ தட்ஸ் நாட் வை. அடுத்தது பார்க்கலாமா? அதனாலதான் நீங்க சந்தோஷமா இல்லையா? அதனாலதான் நீங்க சந்தோஷமா இல்லையா? ஃபர்ஸ்ட் அதனால தானா? இஸ் தட் வை? இஸ் தட் வை நீங்கள் சந்தோஷமாக இல்லை? இது எப்படி சொல்லுவீங்க? நீங்க சந்தோஷமா இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா யூ ஆர் ஹாப்பி. நீங்க சந்தோஷமா இல்லைன்னா யூ ஆர் நாட் ஹாப்பி. யூ ஆர் நாட் ஹாப்பி. தட்ஸ் இட். இஸ் தட் வை யூ ஆர் நாட் ஹாப்பி? அதனாலதான் நீங்க சந்தோஷமா இல்லையா? ஆமா அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? எஸ் தட்ஸ் வை. இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? நோ தட்ஸ் நாட் வை. அது காரணம் கிடையாது, அதனால இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது அதனாலதான் அவள் நேற்று வரவில்லையா? அதனாலதான் அவள் நேற்று வரவில்லையா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அதனால தானா? இஸ் தட் வை? இது என்ன டென்ஸ்? அவள் நேற்று வரவில்லை. இது என்ன டென்ஸ்? அவள் நேற்று வரவில்லை. நேற்றுன்னு வந்திருக்கு, அது வந்து பாஸ்ட் இல்லையா? ஸோ அதுல நெகட்டிவ் சென்டென்ஸ். அவள் நேற்று வரவில்லை. அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட் சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி சொல்லுவீங்க? அவள் நேற்று வரவில்லைனா she didn't. ஸோ didn't வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்து நெகட்டிவ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். டென்சஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? she didn't come yesterday. அவ்வளவுதான். didn't cameன்னு போட்டக்கூடாது. அந்த கேம்ல இருந்து தான் டிட்ட பிரிச்சு எடுத்துட்டோம். சொல்லி கொடுத்துருப்பேன் இதெல்லாம், அதனால இங்க கம் தான் போடணும். she didn't come yesterday. is that why she didn't come yesterday? அதனாலதான் அவங்க நேற்று வரலையா? ஆமாண்ணா என்ன சொல்லுவீங்க? yes that's why.
இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? நோ தட்ஸ் நாட் வாய். இது நான் கேட்கும் போது நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் தட்ஸ் வாய் அப்படின்னா ஆமான்னு அர்த்தம். இல்ல அதனால கிடையாதுன்னா நோ தட்ஸ் நாட் வாய். இது வேற விதமா எப்படி சொல்லலாம்? எஸ் தட்ஸ் ரீசன், நோ தட்ஸ் நாட் த ரீசன். வேற விதமா எப்படி சொல்லலாம்? எஸ் ரியலி, நோ நாட் ரியலி. ஓகே, எஸ் எக்ஸாக்ட்லி, நோ நாட் எக்ஸாக்ட்லி, இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி. நிறைய விதம் இருக்கு. இப்படித்தான் இங்கிலீஷ் பேசணும்னு கிடையாது. ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். நீங்க எப்படினாலும் பேசலாம். சில டைம் வந்து எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்க, இஸ் தட் வாய் ஷி டிட்ன்ட் கம் எஸ்டர்டே? அதனால அவங்க நேத்து வரலையா? எஸ் தட்ஸ் கரெக்ட். ஆமா அது சரிதான். இல்லைன்னா நோ தட்ஸ் நாட் கரெக்ட். அது காரணம் கிடையாது, அது தப்பு. இந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகே, பட் காமனான வழிங்கிறது எஸ் தட்ஸ் வாய், நோ தட்ஸ் நாட் வாய். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதனால்தான் நீ எனக்கு உண்மையை சொல்லவில்லையா? அதனாலதான் நீ எனக்கு உண்மையை சொல்லலையா? சோ அதனாலதானா இஸ் தட் வாய். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? சோ நீ எனக்கு உண்மையை சொல்லவில்லை, இது எப்படி சொல்லுவீங்க? நீ எனக்கு உண்மையை சொல்லல, அது எப்படி சொல்லுவீங்க? இதுக்கும் நீங்க டிடன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறோம். ஓ அதனாலதான் நீ உண்மையை சொல்லலையா? இப்போ நடந்த விஷயம் உண்மையை சொல்லல, அதை எப்படி சொல்லுவீங்க? அதனாலதான் நீ எனக்கு உண்மையை சொல்லலையா. நீ எனக்கு உண்மையை சொல்லவில்லை. நீனா யூ, didn't. So verb என்னது? சொல்றது tell. எனக்கு me, உண்மையை the truth. அவ்வளவுதான். Is that why you didn't tell me the truth? அதனாலதான் நீ எனக்கு உண்மையை சொல்லலையா? ஆமாண்ணா எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் குட், எஸ் தட்ஸ் why. இல்லைன்னா நோ தட்ஸ் நாட் why. அப்படிலாம் இல்லை, அதனால கிடையாது. சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? இல்ல கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இதே மாதிரி இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட், அதனால்தான் அவர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்களா? ஸோ இதை வந்து நம்ம இப்படியே கேட்க மாட்டோம். அதனாலதான் அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? அதுக்கு தான் அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? அதுக்கு தானா? அந்த மாதிரி தான் கேட்போம் இல்லையா? ஸோ பேச்சு வழக்குல எப்படினாலும் மாறலாம், ஆனா கான்செப்ட் இதுதான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? அதனாலதான் அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? அதனாலதானா? இஸ் தட் why? இஸ் தட் why? நெக்ஸ்ட், அவர்கள் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன டென்ஸ்? இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, they are waiting. ஓகே, they are waitingனா அவங்க காத்துட்டு இருக்காங்க வெளியே, outside. That's it. Is that why they are waiting outside? அதனாலதான் அவங்க வெளியே காத்துட்டு இருக்காங்களா? ஆமாண்ணா எப்படி சொல்லுவீங்க? Yes, that's why. இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? No, that's not why. ஓகே, நெக்ஸ்ட், அதனால்தான் நீ அழுது கொண்டிருக்கிறாயா? அதனாலதான் நீ அழுதுட்டு இருக்கியா? ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? எப்படி கேட்பீங்க அந்த கேள்விய? அதனாலதானா? Is that why? Is that why? நீ அழுது கொண்டிருக்கிறாய், அதை எப்படி சொல்லுவீங்க? நீ அழுதுகிட்டு இருக்க. You are crying. இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் தான். நீ அழுதுட்டு இருக்க. You are crying. Is that why you are crying? அதனாலதான் நீ அழுதுட்டு இருக்கியா? Is that why you are crying? ஆமாண்ணா என்ன சொல்லுவீங்க? Yes, that's why. இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? No, that's not why. அடுத்ததா, அதனால் தான் நீ தூங்க முடியவில்லையா? இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மாடல் வெர்ப் யூஸ் பண்ணி சொல்லணும். அதனால தான் நீ தூங்க முடியலையா? ஸோ ஏதோ காய்ச்சல் அடிக்குது, இல்லை உடம்பு சரியில்லை கேட்குறீங்க, அதனாலதான் உன்னால தூங்க முடியலையா? அது எப்படி கேட்பீங்க? இஸ் தட் why? நீ தூங்க முடியவில்லை, உன்னால தூங்க முடியல. இஸ் தட் why you can't sleep? You can't sleep. Is that why you can't sleep? அதனாலதான் உன்னால தூங்க முடியலையா? அதனாலதான் நேத்து உன்னால தூங்க முடியலையா? Is that why you couldn't sleep yesterday? அந்த மாதிரி மாடல் வெர்ப்ஸ் இதெல்லாம் கேன், குட், இதெல்லாம் மாடல் வெர்ப்ஸ். இது யூஸ் பண்ணி கூட
நீங்க பேசலாம். சென்டென்ஸ்ங்கிறது நீங்களா உருவாக்குறது தான். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நீங்க ஞாபகம் வைக்கணும். இஸ் தட் ஒய் தான் நீங்க ஞாபகம் வைக்கணும். இதுக்கப்புறம் நீங்க எந்த சென்டென்ஸ்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். அதனால்தான் அவன் படித்து கொண்டு இருக்கிறானா? அதனாலதான் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கானா? ஐ மீன் எக்ஸாம் இருக்கு. ஸோ அதனாலதான் அவன் படிச்சுட்டு இருக்கானா? இஸ் தட் ஒய் அவன் படித்து கொண்டிருக்கிறான்? He is studying. That's it. Is that why he is studying? அதனால தான் அவன் படிச்சுட்டு இருக்கானா? Yes, that's why. No, that's not why. இல்லைன்னா நோ சொல்ல போறீங்க. That's not why சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐ ஹோப். ஸோ எல்லாரும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருந்தது அந்த கிளாஸ்? எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் 2 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டெஸ்ட். ஓகேவா? ஸோ செகண்ட் எழுதியிருக்கிறது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ இது வந்து நீங்க தான் வீட்டில் ஆன்சர் பண்ணணும். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அதனால்தான் அவள் கோபமாக இருக்கிறாளா? இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கலாமா? ஆன்சர் பண்ணிடுவீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. குட். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? இது ஆன்சர் பண்ணாங்க நீங்க ஹோம்ஒர்க்கும் எழுதலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் அவள் கோபமாக இருக்கிறாளா? ஸோ அதனால தானா? இஸ் தட் ஒய் அவள் கோபமாக இருக்கிறாள்? அவள்னா she is angry. அவ்வளவுதான். இஸ் தட் ஒய் she is angry? அதனாலதான் அவள் கோபமாக இருக்கிறாளா? ஆமான்னா என்ன சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? எஸ், தட்ஸ் why. இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? நோ, that's not why. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற விதமா எப்படி சொல்லலாம்? எஸ், that is the reason. நோ, that is not the reason. இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்கு. பட் இது காமன். ஈஸியா இருந்ததா? சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. அதுக்குள்ள நிறைய பேர் இதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இஸ் தட் ஒய் யூஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடலாம். இந்த மாதிரி டெய்லி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி கொடுக்குறேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் கொடுத்துருங்க. அதில் வந்து அப்பதான் உங்களுக்கு நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரைட். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.